ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் இன்னைக்கு இல்லைங்களா? ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள். அவரை பத்தி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமி சம்பந்தமா பார்க்கலாம். சோ பாலிட்டி சம்பந்தமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரைவு குழு எப்ப அமைச்சாங்க? ஆகஸ்ட் 29 1947. அந்த வரைவு குழுவுடைய தலைவராக பணியாற்றினார். அந்த வரைவு குழுவுல இவரோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகிள் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகிள் 32 இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கு என்ன, இதை வந்து அரசியலமைப்பின் இதயம் இல்லனா ஆன்மா, ஓகேங்களா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. சோ மத்திய அரசுடைய, அதாவது முதலா நமக்கு வந்து ஆட்சி அமைந்த உடனே முதல் சட்ட அமைச்சரா வந்து இவர் பணியாற்றி இருப்பாரு. ஓகேங்களா? சோ பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு விஷயம். வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சோ ஹிஸ்டரி சம்பந்தமா விஷயம் பார்க்கணும் அப்படி பாத்தீங்கன்னா, சமூக சீர்திருத்தம், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துல பெரும் பங்கு வகித்தாரு. சோ நமக்கு எக்ஸாக்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாருங்க. வட்டமேசை மாநாடுகள் 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடுகள்லயும் கலந்து கொண்டிருப்பாரு. அப்படிதானே? சோ ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் பேர் கலந்துருப்பாங்க மூணுலயுமே. அதுல இவரும் ஒருத்தர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பூனா பேக்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே வந்து கையெழுத்தாகும். அதான தாழ்த்தப்பட்டவர்கள் தனி தொகுதி வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் மேற்கொள்வாங்க சிறையிலேயே. எந்த சிறையில உண்ணாவிரதம் மேற்கொள்வாங்க? ஓகேங்களா? அது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? சோ தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுக்கு பதிலா வந்து பொது தொகுதிகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கும். இதை நம்ம டீட்டெயிலா வந்து கிளாஸஸ்ல இல்ல வேற வீடியோஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரிப்ஸா சினாப்சிஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இவருடைய முக்கியமான பத்திரிகைகள் வந்து தான் மூக் நாயக், அதாவது வாய் பேசாதவர்களின் தலைவன். ஓகே, வாய் பேசாதவர்களின் தலைவன் சொல்றதை விட குரலற்றவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து எக்ஸாக்டா கரெக்ட். ஓகேங்களா? சோ மூக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகிஸ்ரிக் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு 1927 ஒரு பத்திரிகை. இந்த ரெண்டுமே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக அமைப்புகள் பாத்தீங்கன்னா 1924 பகிஷ்கிருத் ஹிதகாரணி சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் இறுதியில வந்து நாக்பூர்ல லட்சக்கணக்கான ஆதரவாளரோட புத்த மதத்தை வந்து தழுவுறாரு. ஓகேங்களா? ஒரு ஷார்ட்டா மட்டும் சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அம்பேத்கர் பற்றி ஃபுல்லா பார்க்கணும். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படிதானே. த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ எல்லாம் ஃபார்ம் ஆவதற்கான ஒரு இது இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டா எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி கொள்கை பாத்தீங்கன்னா த எவாலுவேஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா, அந்த நூல்ல வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய நிதி பகிர்வை பற்றி விளக்கியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆய்வறிக்கைகள் நிறைய சப்மிட் பண்ணிருப்பாரு. இன்னும் இவரை பற்றி நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் கொடுத்திருக்கேன். முக்கியமான நூல்கள் பாருங்க. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழிப்பு, த அன்டச்சபிள்ஸ், ஹூ வேர் த சூத்ராஸ், புத்தா ஆர் கார்ல் மார்க்ஸ், இப்படிலாம் அவர் எழுதின முக்கியமான நூல்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஃபைனலா அம்பேத்கருக்கு 1990 இந்திய அரசு உயரிய விருதான பாரதி ரத்னா விருது கொடுத்துச்சு. இது கூட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஓகே.